ஹாய் லவர்ஸ். எலக்ட்ரிக்கல்லேருந்து ஈஸியாக எலக்ட்ரானிக்ஸ் வழியாக எம்பெடட் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் எலக்ட்ரிக்கல் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், சிம்பிள் கான்செப்ட். பட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படி கிடையாது. அது ரொம்பவே காம்ப்ளிகேட்னு சொல்ல முடியாது, கற்றுக்கிட்டால் ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு சின்ன போர்டை வச்சு ஒரு தேவையான இன்புட் கொடுத்து நமக்கு தேவையான அவுட்புட்டை எடுத்து ஒரு டிவைஸஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அது எப்படி வேணால் இருக்கலாம், சூழ்நிலைக்கு தகுந்ததாக இருக்கலாம், ஆட்டோமேஷனாக இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டெஸ்ட்லா எடுத்துக்கிட்டு கார் இருக்குதுல்ல, டெஸ்டாலேருந்து மகேந்திரா வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆட்டோ பைலட் கொடுத்துருக்காங்கல்ல, அதோட பேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம், இந்த ஒரு சின்ன போர்ட்லேருந்து வந்தது தான். இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம எம்ப்ராய்டரி கற்றுக்கலாம் அப்படின்னு தான் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அண்ட் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸில் பேசிக்ஸ் கான்செப்ட் சொல்லிடுறேன். எலக்ட்ரானிக்ஸ்னால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இந்த மாதிரி ஒரு டிவைஸ், எக்ஸாம்பிள் ஒரு எல்இடி எடுத்துக்கலாம். அந்த எல்இடிக்கு டேரெக்டான ஒரு ஹை வோல்ட்டோ லோ வோல்ட்டோ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதனால் என்ன பண்ண முடியும், க்ளோ ஆக முடியும். அதுதான் எலக்ட்ரிக்கல். நம்ம வீட்டில் இருக்கிற மிக்ஸி, ஃபேனு, கிரைண்டர் அது எல்லாமே பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா பவர் சப்ளை போகும், வைண்டிங்கில் இஎம்எஃப் உருவாகும், அது சுற்றும். அந்த சுற்றுறது தகுந்த ஆப்ஷனை வச்சு நம்ம அரைக்கிறது, சுற்றுறது, அதுலேருந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி என்ன வேணால் பண்ண முடியும். அது எலக்ட்ரிக்கலோட பேசிக்ஸ். சேம் இதே தான். எல்இடிக்கு நான் பவர் சப்ளை கொடுக்குறேன், சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். நம்ம வேணுங்கிற வோல்டேஜ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வேணுங்கிற லூமினேஷனில் க்ளோ ஆகும். அதே பவர் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அது ஷார்ட் ஆகிடும். பட் அது ஷார்ட் ஆகக்கூடாது நம்ம யோசிச்சோம்னா அந்த இடத்துல ஒரு மெக்கானிக்கல் ஃபியூஸ் வைப்போம். அதோட கான்செப்ட் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வீட்டில் ஃபியூஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக பார்த்திங்கன்னா ஹீட் ஜென்ரேட் ஆகும், அந்த ஹீட்டில் அது கட் ஆகிரும். அதனால் நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலில் ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஏன்னா எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காம்பனண்ட் ஒன்றா தான் இருக்கும். பட் பவர் சப்ளை மல்டிபிளாக இருக்கும். லோவாக இருக்கலாம், ஹையாக இருக்கலாம், மிடில் இருக்கலாம், அந்த மாதிரி. பட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படி கிடையாது. காம்பனண்ட் மல்டிபிளாக இருக்கும். பட் பவர் சப்ளைங்கிறது ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது ஸ்டாண்டர்டான பவர் சப்ளை தான் யூஸ் பண்ணுவாங்க. 3.3, 3.7, 4.2, 5 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, 24, 36, 48 அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். பட் அதுக்கு யூஸ் பண்ணுற காம்பனண்ட் அண்ட் நம்மளோட ரெக்கமெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேம் கான்செப்ட் தான். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இந்த எல்இடியை இந்த போர்டை வச்சு எரிய வைக்கலாம், டேரெக்டாக எரிய வைக்கலாம். பட் டேரெக்டாக எரிய வைக்கும்போது என்னென்னா ஒரு பவர் சப்ளை கொடுக்குறோம், மேனுவலாக அந்த இடத்துல போய் சுவிட்ச் போடுறோம், எல்இடி எரியுது. பட் இந்த மாதிரி ஒரு போர்டு யூஸ் பண்ணும்போது அந்த எல்இடியை எப்படி டிஃப்ரெண்ட் டைப்பில் எரிய வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு ஈவினிங் 6 மணிக்கு லைட் ஆன் ஆகணும், ஒரு 10 மணிக்கு ஆஃப் ஆகணும். இது என்னோட தேவை. பட் அந்த இடத்துல நான் மேனுவலாக போய் சுவிட்ச் போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது. அந்த இடத்துல நான் கிடையாது. எக்ஸாம்பிள் ஒரு தோட்டம், வயல் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த பர்டிகுலர் டைம் ஒரு லைட் ஆன் ஆகணும் அப்படிங்கும்போது இந்த போர்டை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் ப்ரோக்ராமை வச்சு. பட் இதுக்கு கோடிங் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும், எலக்ட்ரானிக்ஸில் ஃபுல்லாக நமக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ தான் நமக்கு ஏஐ இருக்கிறனால பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளால் அதை பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ என் ஃபோனில் நெட்டை ஆன் பண்ணிவிட்டு கேமரா யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹீட் ஆகும். அதனால தான் நான் இதுக்கு முன்னாடியே ஒரு கான்செப்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இந்த போர்டை வச்சு நம்ம இந்த எல்இடியை எரிய வைக்க போகிறோம். அதாவது எல்இடி ஒரு செகண்ட் ஆனில் இருக்கணும், ஒரு செகண்ட் ஆஃபில் இருக்கணும். பட் எலக்ட்ரிக்கலில் எல்இடிக்கு பவர் சப்ளை கொடுக்கும்போது கான்ஸ்டண்ட்டாக பார்த்திங்கன்னா அது ஆன் ஆகும், இல்லை ஆஃப் ஆகும். அதோட ஸ்டேட்டஸ் அப்படி தான் இருக்கும். பட் இந்த போர்டை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு லூப் மாதிரி ஒரு செகண்ட் ஆனில் இருக்கும், ஒரு செகண்ட் ஆஃபில் இருக்கும். இந்த மாதிரி கான்செப்டை அது பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த போர்டில் பார்த்திங்கன்னா நிறையா பின் அவுட்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அனலாக், டிஜிட்டல் அந்த மாதிரி. அண்ட் இந்த போர்ட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு வோல்டேஜ் அவுட்புட்டை எடுத்துக்க முடியும். அண்ட் இந்த போர்டை பார்க்கும்போது அது கொஞ்சம் பெரிய கான்செப்ட், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுக்கலாம். பட் இந்த போர்டை வச்சு என்ன பண்ண முடியும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சேம் அதே தான். இந்த சேம் எல்இடியை நான் இந்த போர்டில் கனெக்ட் பண்ணுறேன். பட் நம்ம எலக்ட்ரிக்கலில் இந்த எல்இடியை பவர் சப்ளை கொடுக்கும்போது சுவிட்சாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுவிட்சு தான் இதுக்கு நம்ம கொடுக்குற கோடு. அந்த கோடு தான் டிசைட் பண்ணோம் இந்த எல்இடியை எப்படி ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு இந்த போர்டையும் எல்இடி நம்ம கனெக்ட் பண்ணோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த போர்டு எல்இடியோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அதுக்குன்னு ஒரு பின் இருக்கும். அந்த பின்னில் தான் நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணோம். மாற்றி பண்ணோம்னா நமக்கு ஒர்க் ஆகாது. அதுவும் எந்த பின்னில் கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம அதோட அந்த கோட் இருக்குல்ல, C++, கோடில் அந்த கோட்லேயே டிக்ளேர் பண்ணியிருப்போம். சேம் அதில் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இது எப்படின்னா ஒரு எல்இடிக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் காமன், நெகட்டிவ் பாசிட்டிவ் மாற்றி கொடுத்தா அது எப்படி க்ளோ ஆகாதோ அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு ரூல். சேம் அந்த டிக்ளேர் பண்ணல பின்னில் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ப்ராப்பர் அவுட்புட் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பின் 13லேயும் கிரவுண்டையும் கனெக்ட் பண்ணியாச்சு. கிரவுண்ட் எல்லா இதுலேயுமே காமன் தான். போர்ட்லேயே பார்த்திங்கன்னா கிரவுண்ட் அவுட்புட் இருக்கும். நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியாச்சா. இப்போ பர்டிகுலர் இந்த எல்இடியை எப்படி எரிய வைக்க போகிறோன்னா ஒரு செகண்ட் ஆனில் இருக்கணும், ஒரு செகண்ட் ஆஃபில் இருக்கணும். அப்படி ஒரு லூப்பாக ஒர்க் ஆகும்போது எல்இடி என்ன ஆகும்னா பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இந்த போர்டை கனெக்ட் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா கனெக்டர் இருக்குது. ஓடிஜி வழியாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி எல்லோரும் யோசிக்கிறது என்னென்னா எம்பெடட் கற்றுக்கிறதுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் வேணும், ஹைலி கான்ஃபிகரேஷன் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம மொபைல்லையும் பண்ணலாம்,
டேப்லெட்லேயும் பண்ணலாம், நம்ம அம்மா லேப்பில் கூட பண்ணலாம். அதனால் அது ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் ஓடிஜி வழியாக இந்த போர்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இருக்குது. அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சா, நாங்கள் ChatGPTயில் வந்து ஒரு கோட் கேட்டிருந்தான், சிம்பிள் எல்இடி பிளிங்க் பண்ணுற ஒரு கோடு. அதை வந்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா செட்டிங்ஸில் போயிட்டு போர்டை செலக்ட் பண்ணணும். ஏன்னா இப்போது இந்த போர்டு வந்து நம்ம டேப்லெட்டோட கம்யூனிகேட் பண்ணால் தான் அந்த கோடை வந்து அப்லோட் பண்ண முடியும், அதாவது ரீட் அண்ட் ரைட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பென் ட்ரைவ் கார்ட் ட்ரைவை வந்து ஓடிஜியில் கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ பர்மிஷன்ஸ் கொடுப்போம்ல, சேம் அந்த கான்செப்ட் தான். இப்போ வந்து போர்டு நம்ம செலக்ட் பண்ணியாச்சா, நெக்ஸ்ட் வந்து அந்த கோடை கம்பைல் பண்ணோம். கம்பைல் மீன்ஸ் என்னென்னா அந்த கோடு சரியாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படிங்கிறது. எரர் இருந்தால் எரர் காட்டும். இப்போ வந்து கம்பைல் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடை போர்டுக்கு வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படும். அதுதான் சுவிட்சாக ஒர்க் ஆக போகுது. இப்போது இந்த கோடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட் ஹை மீன்ஸ் ஆனில் இருக்கும், லோ மீன்ஸ் ஆஃபில் இருக்கும். 1 செகண்ட் அதாவது 1000 மில்லி செகண்ட் அப்படின்னா 1 செகண்ட் ஆனில் இருக்கும், 1 செகண்ட் ஆஃபில் இருக்கும். இப்போ வந்து நம்ம கோட் அப்லோட் பண்ணியாச்சா, இப்போ அப்லோட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, டன். ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள், நம்ம ப்ளூ கலர் எல்இடி 1 செகண்ட் ஆனில் இருக்கும், 1 செகண்ட் ஆஃபில் இருக்கும். இது வந்து ஒரு லூப்பு. இப்போ இந்த ஒரு லூப்பில் வந்து இது ஒர்க் ஆகிட்டே இருக்கிறனால நமக்கு எல்இடி பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இங்கே என்ன ஆக்சுவலாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட் ஆனில் இருக்குது, 1 செகண்ட் ஆஃபில் இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் எல்இடி கனெக்ட் பண்ணி மல்டிபிள் டேர்ம்ஸில் ஆன் ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சீரியல் செட்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கல்ல, டிசைனிங் லைட்டு, ஃபேன்ஸ் லைட்டு, அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நம்மளால் மேக் பண்ண முடியும். அதோட பேஸ்மெண்ட் ஃபண்டமெண்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்தது தான். இந்த கோட்லேயே அதோட ஆன் ஆஃப் ஸ்டேட்டை வந்து மாற்றி காட்டுறேன் பாருங்கள். எல்இடி வந்து ஆன்லேயே இருக்கும். அப்போ வந்து அந்த லோன் இருக்கிற இடத்துல வந்து நான் ஹைன்னு டிக்ளேர் பண்ணிட்டு கோடை கம்பைல் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எல்இடி வந்து பிளிங்க் ஆகாது, அது ஆன் ஆகிட்டே இருக்கும். சேம் இந்த கான்செப்டை வச்சு தான் நமக்கு ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த டைமில் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமை பேஸ் பண்ணது தான். நம்ம என்ன கோடில் எழுதுகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அவுட்புட்டில் என்ன டிவைசஸ் இன்க்ளூட் பண்ணுறோமோ அதில் வந்து அது ரியாக்ட் ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த எல்இடியை வந்து க்ளோ பண்ணுறது. சேம் அதே தான். இப்போது இந்த எல்இடி வந்து பார்த்திங்கன்னா 1 செகண்ட் ஆனில் இருந்துச்சு, 1 செகண்ட் ஆஃபில் இருந்துச்சா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 10 செகண்ட் ஆனில் இருக்கணும், 1 செகண்ட் ஆஃபில் இருக்கணும் அப்படின்னு வந்து கோல்டை டிக்ளேர் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ கம்பைல் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து நமக்கு எல்இடி வந்து 1 செகண்ட் தான் ஆஃபில் இருக்கும், ஆனால் 10 செகண்ட் வந்து ஆனில் இருக்கும். இப்போ நான் அப்லோட் பண்ணிட்டேன் பாருங்கள், டைம் ஓடிட்டுருக்கு. 10 செகண்ட் வந்து ஆனில் இருக்கும், 1 செகண்ட் ஆஃப் ஆகிரும். அகைன் வந்து பார்த்திங்கன்னா 10 செகண்டில் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ 1 செகண்ட் ஆஃப் ஆயிடுச்சா, அகைன் வந்து 10 செகண்ட்ஸ்க்கு வந்து எல்இடி ஆனில் இருக்கும். இப்படி தான் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கோட் வழியாக வந்து ஒரு ஐஓடி டிவைஸஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஒரு எல்இடி ஈஸியாக இருக்குது, அதை ஆன் பண்ணியாச்சு, ஆஃப் பண்ணியாச்சு, அதை ஒரு பர்டிகுலர் டைமுக்கு ஆனில் இருக்கணும், ஒரு பர்டிகுலர் டைம் ஆஃபில் இருக்குங்கிற மாதிரி நான் ப்ரோக்ராமிங் உங்களுக்கு பண்ணி காட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியல், அதாவது ஒரு 3 எல்இடியை சீரிஸில் கனெக்ட் பண்ணி அது இந்த போர்டு வழியாக அதை கண்ட்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சேம் இதே கான்செப்ட் தான். கோடில் வந்து சில லைன்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நம்ம சாட்டே கேட்டாச்சு, அதுவும் கொடுத்துருச்சு. சும்மா ஒன்றுமே இல்லை, 3 எல்இடி கோடு கொடுன்னு கேட்டு அது கொடுத்துருச்சு. 3 எல்இடிக்கு பார்த்தீங்கன்னா வந்துருச்சா, 3 எல்இடி கோடு கொடுத்துருக்கு. சேம் அதே கான்செப்ட் தான். அந்த கோடை அப்படியே இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி இதில் முக்கியமானது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோடில் எந்த பின் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும், பின் வந்து 2 3 4 இருக்குது பார்த்தீங்களா. சேம் அந்த பின்னில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். சப்போஸ் எனக்கு அந்த பின்னில் வேறு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது, நான் வேறு பின்னில் கனெக்ட் பண்ணுறேன்னா 2லேருந்து 13 வரைக்கும் பின்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் எதில் வேணால் ரேண்டமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் கனெக்ட் பண்ண பின்னை வந்து கோடில் கரெக்டாக நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். 2 3 4க்கு பதிலாக 4 5 6 பண்ணிங்கன்னா கூட அதில் 4 5 6ன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி மல்டிபிள் எல்இடிஆர் மல்டிபிள் மோட்டார் டிவைசஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 டெர்மினல் தான் இருக்கும். ரேர் கேஸில் தான் 3 இருக்கும், சிக்னல்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி கேஸ்க்கு அப்புறம் போய்க்கலாம். இப்போ வந்து காமனாக பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் இருக்கா. இப்போது நம்ம டிக்ளேர் பண்ணது 2 3 4 பின்னு, அதில் வந்து 3 எல்இடியை 2 3 4 அதோட, அதாவது எல்இடியோட பாசிட்டிவ் பின்னை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிஸ்டிங் வந்து 3 எல்இடியிலுமே கிரவுண்ட் இருக்கும் பார்த்தீங்கல்ல. நம்ம எக்ஸாம்பிள் இந்த அடினோ போர்டில் ஒரு கிரவுண்டு தான் இருக்குது. பட் நம்ம எல்இடிக்கு 3 கிரவுண்ட் இருக்குங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. அந்த 3 கிரவுண்டையுமே ஒட்டுக்காக நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த 3 எல்இடியோட அந்த 3 பின்னு கிரவுண்ட் பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3ஐயுமே நான் ஒட்டுக்காக வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரே கிரவுண்டை கொண்டு போய் போர்டில் கனெக்ட் பண்ணால் கூட அது ஒர்க் ஆகும். ஏன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்டிங் எர்த்திங் எல்லாமே காமன் தான். அதை வந்து நீங்கள் பேரலாக அதை மட்டும்தான் கொடுக்க முடியும், சீரீஸில் அதை கொடுக்க முடியாது. இப்போ நான் 3 இதையும் காமன் பண்ணிட்டேன்னா இப்போ அதுலேருந்து ஒரு ஜம்பர் கேப்பில் கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி கேசஸில் வந்து நம்ம மல்டிபிள் டிவைசஸை இன்க்ளூட் பண்ணும்போது அதோட பாசிட்டிவ் டெர்மினல் எதுவுமே வந்து டச் ஆகிடக்கூடாது, அதுதான் முக்கியமானது. ஏன்னா அந்த மாதிரி டச் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த அடினோ போர்டு இருக்குல்ல, அதோட ஐசியோட ஏதாவது ஒரு பின் அவுட் வந்து ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் இப்போ வந்து நம்ம கிரவுண்டை காமன் பண்ணியாச்சு. அண்ட் பர்டிகுலராக அதில் என்ன கிரவுண்ட் இருக்கோ அதில் தான் கொடுக்கணும் அடினோவில்.
ஏன்னா Arduino பொறுத்த வரைக்கும் நீங்கள் பின்னை மாற்றி கொடுத்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் ப்ராப்பராக இருக்காது, அதாவது ஒர்க்கே ஆகாது. இப்போ கொடுத்தாச்சா, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டு சேம் அதே தான் கோடை கம்பைல் பண்ணிட்டு அப்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அண்ட் இந்த கோடில் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி ஹையில் இருக்கும், 2 எல்இடி லோவில் இருக்கும். சேம் அடுத்த செட்டப்பில் வந்து 1 3 லோவில் இருக்கும், 2 வந்து ஹையில் இருக்கும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 வந்து லோவில் இருக்கும், 3வது ஹையில் இருக்கும். அதுதான் கோடு. அதாவது இந்த A+B+C the whole square ஃபார்முலா இருக்குல்ல, சேம் அந்த கான்செப்டில் ஒர்க் ஆகும். இப்போ அப்லோட் பண்ண பிறகு பாருங்கள் 1 2 3ன்னு ஆர்டராக அது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். சேம் இந்த மாதிரி தான் நமக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கோடில் ஆல்ட்ரேட் பண்ணி நம்மளோட அவுட்புட்ஸை வந்து எடுத்துக்க முடியும். பட் என்ன வேணால் பண்ண முடியுங்கன்னா என்ன வேணால் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸை நம்ம இந்த போர்டோட கனெக்ட் பண்ணி கோட் மூலிமா இன்புட்ஸ் கொடுத்து அது இப்படி தான் லூப்பில் எரியணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் கோட் கொடுத்தேன். பட் அதில் ஒரு யூஸும் கிடையாது. அது ஆன் பண்ணால் அது பாட்டுக்கு அணைஞ்சு எரியும், இல்லைன்னா 1 by 1 எரியும். பட் அந்த ஒரு அவுட்புட் டிவைஸஸை ஒரு இன்புட் டிவைசஸ் மூலமாக எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐஆர் சென்சார் எடுத்திருக்கேன். இதை வச்சு ஒரு ஐஆர் ரிமோட் டெஸ்டர் மேக் பண்ணலாம். இப்போ சேம் அதே தான், நான் ChatGPTல போயிட்டு எனக்கு ரிமோட் டெஸ்டரோட கோட் கொடுன்னு கேட்குறேன். சேம் அதே தான், நான் அதை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு பின் டயக்ராம் கோடு எல்லாமே கொடுத்துருச்சு. நான் அதை உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கீழே பின் டயக்ராம் இருக்குது, கோட் இருக்குது. இது ஆக்சுவலி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரெகுலர் ரிமோட் இருக்குல்ல, அதை வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுற ஒரு சிம்பிள் தான், வேறு எந்த சென்சாரும் கிடையாது. ஆனால் இதில் இந்த மாதிரி நம்ம சென்சார் பேஸ் பண்ணி Arduinoவில் கோட் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு லைப்ரரிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோம். லைப்ரரிஸுங்க ஒன்றும் கிடையாது, ப்ரீ கோட் ஃபைல்னு சொல்லுவாங்க. அதில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கோட் இருக்கும். இது ஒவ்வொரு சென்சாருக்கும் மாறுபடும், ஆனால் எல்லாத்துக்குமே அவைலபிள் கிடைக்கும். நம்ம அந்த இன்ஸ்டால் பக்கத்தில் அவைலபிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சர்ச் பாக்ஸ் வரும். அதில் நமக்கு வேணுங்கிற சென்சரோட நேம் போட்டோம்னா நமக்கு வந்து அதோட வெர்ஷன்ஸ் வந்துடும். இப்போ நான் ஐயோ ரிமோட்னு போட்டோன்னா நமக்கு நிறைய காட்டுது பார்த்தீங்களா. அதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே 2 இதை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் லைப்ரரியை. இப்போ அதையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஐஆர் ரிமோட் கண்ட்ரோல் அண்ட் ஐஆர் ரிமோட்னு 2 லைப்ரரியை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது இது மாதிரி நமக்கு என்ன சென்சார் யூஸ் பண்ணோம் அதுக்கு தேவையான லைப்ரரி ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த சென்சார் எப்படி ஒர்க் பண்ணுங்கிற கோடை போட்டு நம்ம பின் டயக்ராம் கொடுத்தோம்னா போதும், நமக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ லைப்ரரி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடை காப்பி பண்ணி நம்ம இந்த Arduino டயலில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம இதை அப்லோட் பண்ணிடலாம். ஆனால் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின் டயக்ராம் எல்லாமே இருக்கும். நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள். ஐஆரோட பின் வந்து பார்த்தீங்கல்ல 2 இருக்குது, எல்இடியோட பின் வந்து 13. சேம் அதே தான், அது எல்லாமே கொடுத்துட்டு கிரவுண்டை காமன் பண்ணோம். ஆனால் ஐஆரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சார்ஸ் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் சிக்னல்னு இருக்கும். எஸ்னா சிக்னல், பாசிட்டிவ் நெகட்டிவ் காமன் தான் நம்ம Arduino போட்டிருக்குல்ல அதிலே வந்து லைன் எடுத்து கொடுத்துடலாம். கிரவுண்டை கிரவுண்டை காமன் பண்ணிட்டு எல்இடி ப்ளஸ் ஐஆர் சென்சார் 2ஓட பின் டயக்ராமும் கொடுத்துட்டேன் பாருங்கள். 2 and 13 கொடுத்தாச்சு. இப்போது கோடை வந்து அப்லோட் பண்ணிடுறேன். இப்போது அப்லோட் டன் முடிஞ்சோன்னே அப்லோட் கம்ப்ளீட்டுன்னு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ எந்த ரிமோட் வேணாலும் எடுத்து நம்ம அந்த ஐஆர் சென்சார் இருக்குல்ல அது பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்இடி வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஐஆர் டெஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரிமோட் ஒர்க் ஆகுது இல்லையான்னு நம்ம கேமராவில் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஈஸியாக இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த ரிமோட்டாக இருந்தாலும் இதை வச்சு நம்மளால் ஈஸியாக டெஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி வச்சு நம்ம ஐஆர் டெஸ்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு சவுண்ட் ஆட் பண்ணலாம், அதாவது ஒரு பஸரை இன்க்ளூட் பண்ணலாம். சேம் அதே தான், இதில் பெருசாக நம்ம வந்து காம்ப்ளிகேட்டட் எதுவுமே கிடையாது. சேம் அதே மாதிரி ChatGPT போயிட்டு எனக்கு இதை பஷரை வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஒரு கோட் கொடுன்னு சொன்னால் முடிஞ்சு போகுது. அதாவது வித் பஷர்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து எனக்கு ஒரு கோட் கொடுத்துருச்சு. அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா கோடில் ஒரு 2 லைன் ஆட் ஆகும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸருக்கு உண்டான பின் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து பஸருக்கு உண்டான கோடை வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட பின் டயக்ராம் சேம் அதே தான். எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த டிவைஸ் சென்சாரோட கிரவுண்டுமே காமன் தான். இந்த பஸரோட பிளாக் இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம எல்இடியோட பிளாக்கோட காமன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பஸரோட பாசிட்டிவ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம பின் 8 கொடுத்துருக்கோம். சேம் அதே தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் பாருங்கள், பஸரில் பின் 8 வந்து டிக்ளேர் ஆகிருக்கா. அண்ட் இந்த மாதிரி எம்பெடடை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பின் டிக்ளேர் பண்ணுறோமோ அந்த பின்னில் கனெக்ஷன் பண்ணால் மட்டும்தான் அவுட்புட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. இப்போ சேம் அதே தான் முடிச்சாச்சு. கோடை அப்லோட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிமோட் அழுத்தும் போது எல்இடி மட்டும்தான் ஒர்க் ஆச்சு. இப்போ வந்து நம்ம ரிமோட்டை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பஸரும் ஒர்க் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு பீப் சவுண்ட் வருது பார்த்திங்களா. சேம் இப்படி தான் ஒரு எம்பெடரில் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதோட ஐஓடி டிவைஸஸை வந்து அடிஷன் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம், வேணாங்கிறதும் குறைச்சிக்கலாம். அது நம்மளோட ரெக்குயர்மெண்ட் எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ மக்களே, எலக்ட்ரானிக்ஸ் சொல்லியே எம்பெடர் கற்றுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நாலேஜ் க்ரோ பண்ணோம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.